நான் சாதியும் அல்ல, நான் மதமும் அல்ல, நான் மொழியும் அல்ல, நான் இனமும் அல்ல, நான் பிறக்கவும் இல்லை, நான் இறக்கவும் இல்லை. என்னுள் பேரண்டமும் பேரண்டத்திற்குள் நானும் இரண்டற கலந்திருக்கின்ற என்றென்றும் நிலைத்திருக்கின்ற பிரம்மமே நான். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமை யான். விழிப்புணர்வோடு நீ இருக்கின்றாயா? இந்த கேள்வியை மனிதனாக இருக்கிற ஒவ்வொரு மனித உருவில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதரும் உங்களுக்குள்ளே கேளுங்க. நான் விழிப்புணர்வோடு தான் இருக்கிறேனா அப்படின்னு கேளுங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் யாருமே விழிப்புணர்வோடு இல்லைன்னு சொல்கிறேன். இதை எப்படி நாங்கள் ஏற்றுக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா உங்களுக்கு? இப்போது இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் பால் குடிக்கிறீங்களோ அத்தனை பேருமே பாலோ டீயோ நெய்யோ தயிரோ மோரோ எது குடிச்சிங்கனாலும் உங்களுக்கு விழிப்புணர்வு என்பது இல்லைங்கிறது இந்த இடத்துல நான் நிரூபிக்கிறதுக்கு ஒரு 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 விஷயம் சொல்கிறேன். இது புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கிறீங்களா இல்லையாங்கிறது புரிஞ்சிடும். இப்போது பசுவோட பால் எடுத்து நீங்கள் குடிக்கிறீங்க. பசுவோட பாலை நீங்கள் குடிக்கிறீங்க. இந்த பசுவோட பால், பசு என்பது அது வேறு ஒரு அது ஒரு விலங்கினம். அது ஒரு விலங்கினம். மனிதனும் விலங்கினம் தான். அறிவுன்னு வளரனா அவனும் விலங்கு தான். சும்மா என்னமோ பேருக்கு ஆடை உடுத்திக்கிட்டு இருக்கானே தவிர அவனும் விலங்கு தான். விழிப்புணர்வு அடையாதது வரைக்கும் அவனும் விலங்கு தான். 5 வருஷத்துக்கு முன்னாடி நானும் விலங்கு தான். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஒரு விலங்கினுடைய பாலை இன்னும் அந்த விலங்கோட கண்ணுக்குட்டி குடிக்கலாம். இப்போ மாடு இருக்குன்னா மாட்டோட பாலை கண்ணுக்குட்டி குடிக்கலாம். மனிதனுடைய பாலை ஒரு தாயின் மார்பகத்தில் சுரக்கக்கூடிய அந்த பாலை அவளுடைய குழந்தை குடிக்கலாம். இங்கே இன்னொரு விஷயம் பாருங்கள். மாட்டோட டைஜஷன் சிஸ்டம் வேறு, மனிதனுடைய டைஜஷன் சிஸ்டம் வேறு. மாடு சாப்பிட்ற எல்லாத்தையும் மனிதன் சாப்பிட முடியுமானா முடியாது. ஆனால் மனிதன் சாப்பிட்றத மாடு சாப்பிட்டுக்கணும். ஏன்னா அதோட டைஜஷன் சிஸ்டம் வேறையாக இருக்கிறதுனால அதோட உடல் ஏற்றுக்கணும். இப்போ மாடு புளிச்சு போனால் பழைய கழனி தண்ணியை குடிக்கும். நம்மளால் குடிக்க முடியுமா? அந்த கழனி தண்ணியை வெளியில் கழனி தொட்டியில் போட்டு வச்சுருப்போம். மழை பெய்யும், மழை தண்ணி எல்லாம் அதுக்குள்ளே விழுகும், அதை குடிக்கும். அப்போ அதுலேருந்து தான் அது பேப்பர் திங்குது, காஞ்சு போன சருகு திங்குது, வாழை இலை திங்குது, அழுகி போன வாழைப்பழம் திங்குது, என்னென்ன கொடுத்தாலும் சாப்பிடுது. பிஸ்கட் கொடுத்தா சாப்பிடுது, எல்லாம் சாப்பிடுது. அப்போ அதிலேருந்து வரக்கூடிய பால் பார்த்தா திக்காக இருக்கும். தாயின் மார்பகத்திலிருந்து வரக்கூடிய பால் என்பது தண்ணி மாதிரி இருக்கும். அப்போது அதோட பாலை அது கண்ணுக்குட்டி குடிக்கிறது தானே சரி. இப்போ அதோட பாலை எடுத்து மனிதன் குடித்தான்னா அவனுக்கு பேர் மனிதன்னு சொல்ல முடியுமா, விலங்குன்னு சொல்ல முடியுமா? மாடுன்னு தானே சொல்ல முடியும். மாட்டோட பால் மாடு தான் குடிக்கணும். மாட்டோட பாலை மனிதன் குடித்தான்னா அவன் மாடு தானே. இது சைவமாக அசைவமாங்கிறலாம் அப்புறம் விட்டுருவோம். ஒரு பால் இப்படின்னா அப்போ நீங்கள் கறி சாப்பிட்றீங்க, மீன் சாப்பிட்றீங்க, நண்டு சாப்பிட்றீங்க, ஒரு உயிரை கொன்று திங்கிறீங்கன்னா நீங்கள் என்ன கேட்டக்கிறீங்கன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நான் அதுக்கு பேர் வைக்கலாம். நான் பேர் வச்சேன்னா உங்களுக்கு கோவம் வரும். நான் பேர் வைப்பேன். நான் வச்சேன்னா உங்களுக்கு கோவம் வரும். அதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நீங்கள் என்னென்னு பால் குடிச்சிங்கனாலே நீங்கள் விலங்கு நிலையில் இருக்கிறீங்கன்னு நான் சொல்கிறேன். அப்போ ஒரு உயிரை கொன்று அதோட ஊனை தின்னீங்கன்னா நீங்கள் என்ன நிலையில் இருக்கீங்கன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அப்போது இந்த குறைந்தபட்ச விழிப்புணர்வு இருக்கா? ஒரு மாட்டோட பாலை மனிதன் எப்படி குடிக்க முடியும்? அப்போது உங்களுக்கு சுய அறிவு என்பதே இல்லை. சுயம்தான் விழிப்புணர்வு. நான் என்ன செய்கிறேன், என்ன செய்யக்கூடாது, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, இதுதான் விழிப்புணர்வு. இதுதான் அறிவு. மனம் என்ன சொல்லுது? அம்மா அப்பா பால் குடிக்க சொன்னாங்க, பால் குடிக்குது. இது மனதின் செயல்பாடு. ஆனால் அறிவு கேள்வி கேட்கட்டே மாட்டோட பாலை மனுஷன் எப்படி குடிக்கலாம்? இப்போ இந்த கேவலமான வேலை ஏதாவது ஒரு வேறு விலங்கு செய்யுதா? ஒரு நாயோட பாலை போய் கண்ணுக்குட்டி குடிக்குதா? ஒரு ஒட்டகத்தோட பாலை போய் சிங்கம் குடிக்குதா? சிங்கத்தோட பாலை போய் மான் குடிக்குதா?
மானோட பாலை குரங்கு குடிக்குதான்னா பண்ணுறதில்ல. அதோட பாலை தான் குடிச்சிக்கிட்டு இருக்குது. மனிதனுக்கு வந்து அறிவு அப்படியே வலியுது இல்லையா, அதனால விலங்கோட பால் எடுத்து குடிக்கிறான். இவனுக்கு அறிவு வளர்ந்துருச்சு அப்படின்னு இவனா சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் பார்க்குறேன் இவனுக்கு அறிவுங்கிறது இல்லைங்கிறேன். விலங்கை விட கேவலமான நிலையில் தான் மனிதன் இருக்கிறான். இந்த பால் குடிக்கிற யாராவது இருந்தீங்கன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னால் நான் இப்படி தான் சொல்லுவேன். நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டாலும் நான் சொல்லுவேன். அப்போ இந்த சின்ன புரிதல் கூட இல்லை, இந்த சின்ன விழிப்புணர்வு கூட இல்லை, இந்த சின்ன ஞானம் கூட இல்லை. அப்புறம் ஞானம் அடைதல், பிறவா பெருநிலை இதெல்லாம் எப்படி கிடைக்கும்? சின்ன புரிதல் இல்லையே. ஒரு மாடு தன் கண்ணுக்குட்டி, அது பாவம், அது எவ்வளோ பெரிய பாவங்கிறது, அதெல்லாம் நான் அந்த பால் சைவமா அசைவமானு ஒரு பதிவே போட்டிருக்கேன், போய் பாருங்கள். அதை பார்த்துட்டு தான் அதை சொன்னேன். நான் அப்போவே 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன், அந்த பதிவில் சொல்லியிருக்கேன், பழைய பதிவு இருக்கும். அதில் சொன்னேன், போகிற போக்க பார்த்தா தாய்ப்பாலை கூட விற்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும் அப்படின்னு சொன்னேன். 1 மாதத்துக்கு முன்னாடி சென்னையில் ஒருத்தன் தாய்ப்பாலை விற்றுக்கிட்டு இருக்கான். ஒரு 10 மில்லியோ 20 மில்லியோ போட்டு 500 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருந்திருக்கான். அப்போ இதெல்லாம் என்ன சொல்கிறது? அவ்வளோதான். ரொம்ப நீங்கள் உங்கள் விழிப்புணர்வோடு இல்லைங்கிறதுக்கு இது மாதிரி நிறைய லட்சக்கணக்கான, ஏன் நீங்கள் காலையில் எழுந்ததுலேருந்து இரவு தூங்குறது வரைக்கும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்தில் என்னால் 1 மணி நேரம் பேச முடியும். பல்லு வளர்க்குறீங்களா, அதில் 1 மணி நேரம் பேச வேணாம். பேஸ்ட்டு தான் போட்டு விளக்கணும்னு எவனோ ஒருத்தர் சொல்லிக் கொடுத்தா தானே செய்கிறீங்க. உங்களோட சுயம் என்ன வேலை செய்யுது? சுய அறிவு வேலை செஞ்சால் ஏன் பல்லு பொடி போட்டு விளக்கணும்? அப்போ எவனோ ஒருத்தர் சொல்லிக் கொடுக்குறதா நீங்கள் செய்கிறீங்க. உங்களோட சுயம் என்னாச்சு? உங்களுக்குன்னு தனியாக உங்கள் உடலுக்குன்னு ஒரு அறிவு இருக்கு இல்லையா? எங்கே போணுச்சு அந்த அறிவு? ஏதாவது ஒன்றாவது நீங்கள் சுயமாக சிந்திச்சு செய்கிறீங்களான்னா இல்லை. மனம் போன போக்கில் தான் போயிட்டுருங்க. மனம் என்ன சொல்லுதோ, மனம் என்ன, மனதுக்கு நல்லது கெட்டதெல்லாம் சரியாக வர தெரியாது. யார் என்ன சொன்னாலும் நம்பும், அதை அப்படியே செய்யும், அவ்வளோ. அதுதான் மனதோட இயல்பு. ஆனால் அறிவு கேள்வி கேட்கும், இது குடிக்கலாமாப்பா, மாட்டோட பால் இல்லை. நீங்கள் உடனே சொல்லலாம், மாட்டோட பாலை நாய் குடிக்குது, நாய்க்கு நீ வச்சு பழகுனதுனால குடிக்குது. நாய்க்கு நீ வச்சு பழகுனதுனால குடிக்குதுப்பா. இதே மாதிரி உன் குழந்தைக்கு மாட்டுப்பாலை குழந்தையா இருக்கும் பொழுது மாட்டுப்பால் குடிக்கிறது தப்புன்னு சொல்லி வளர்த்து பாரு, அது குடிக்காது, அந்த குழந்தை குடிக்காது, அந்த உடலை ஏற்றுக்காது. அதை தாய்ப்பால் மாத்திரம்தான் குடிச்சுக்கிறோம். நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன்ப்பா, மாட்டோட டைஜஷன் சிஸ்டம் என்ன? ஏதாவது உங்களுக்கு புரியுதா, புரியலையா? அப்போ நீங்கள் எப்படி விழிப்புணர்வோடு இருக்கிறீங்கன்றதை எப்படி ஏற்றுக்க முடியும்? இந்த குறைந்தபட்ச விழிப்புணர்வு கூட இல்லை. உனக்குள்ள ஒரு பேர் இயக்கம் இயங்கிக்கிட்டு இருக்குப்பா. தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் செரிமானம் ஆகுது. அது செரிமானம் ஆகுறதுக்கு நீங்கள் ஏதாவது தனியாக இன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது கொடுக்குறீங்களா? நான் இட்லி சாப்பிட்ருக்கேன், இட்லி நீ வந்து புரோட்டீனாக மாறணும், கார்போஹைட்ரேட்டாக மாறணும், மினரலாக மாறணும், வேஸ்ட்டுக்கு சொல்லணும், இதிலிருந்து சிறுநீரை பிரிக்கணும், ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்களா? இல்லை அதை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அதை வழி நடத்துகிறீங்களா? அல்லது அதை நடக்கிற இயக்கத்தை நீங்கள் ஏதாவது சொல்லி அந்த இயக்கத்தை நிறுத்துறீங்களான்னா ரெண்டுமே உங்களால் முடியாது. அது ஒரு பேர் இயக்கம். வெளியில் இருக்கிற பேர் இயக்கம் உனக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்குது. அதைத்தான் முன்னோர்கள், ஞானமடைந்தவர்கள், அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில்னா வெளியில் உள்ளது அப்படியே உனக்குள்ளே இருக்குது, இயங்கிக்கிட்டு இருக்குது. உடனே பல முட்டாப்பையில் என்ன பண்ணிட்டாங்க, சூரியன் உனக்குள்ளே இருக்குது, சந்திரன் உனக்குள்ளே இருக்குன்ட்டு ஜாதகத்தை தூக்கி கொண்டாந்து போட்டு ஒப்பீடு செய்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. சரி, அது அவங்களுடைய வயிற்று பிழப்புக்கு ஏமாற்றி பிழைக்கணும்னு இன்னும் அடுத்தடுத்த பிறவியெல்லாம் எவ்வளோ கேவலமான பிறவி எடுக்க போகிறோன்றதே தெரியாமல் இந்த மாதிரி வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, இது அவங்களுடைய செயல் இருக்கட்டும். இப்போது இந்த மாதிரி உனக்குள் இருக்கின்ற ஒரு இயக்கத்தை கூட உன்னால் உணர முடியல. 10 மணிக்கு மேலே போய் புரோட்டா சாப்பிட்றீங்க. என்னென்ன சாப்பிட்றீங்க? பிரியாணி சாப்பிட்றீங்க. அந்த பிரியாணியில் என்னென்ன சேர்க்குறாங்க? நெய் சேர்க்குறாங்க. எல்லாமே ஜீரணமாகிறதுக்கு அதிகமான நேரம் எடுத்துக்கக்கூடிய பொருளாக அதில் சேர்க்குறாங்க. அப்போது இதெல்லாம் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதுன்ற குறைந்தபட்ச அறிவு இருந்தால் நீங்கள் பிரியாணி சாப்பிட மாட்டீங்க. குறைந்தபட்ச அறிவு இருந்தால் புரோட்டா சாப்பிட மாட்டீங்க. புரோட்டா
புரோட்டாவை குடிச்சிட்டு புரோட்டாவை சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கிறீங்க, அப்படியே ஊறி நொதிச்சு போகும் அப்படியே. அதாவது ஒரு 10-15 வயசில் சாப்பிட்டுட்டு ஓடி ஆடி விளையாடுறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் ஒன்று சொல்லட்டுமா, சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னா சாப்பிடக்கூடாது. இது எத்தனை பேர் கடைப்பிடிக்கிறீங்க? அன்னைக்கெல்லாம் 100 வயசு வாழ்ந்தானா ஏன் வாழ்ந்தான்? லைட்டு கிடையாது, டிவி கிடையாது, எதுவுமே கிடையாது. இருட்டின உடனே சாப்பிட்டு படுத்துருவான். சூரிய உதயத்திற்கு முன்னாடி எழுந்திரிச்சிருவான். நல்லா இருந்தான், எந்த நோயும் இல்லை. இன்றைக்கி கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நோய் வளருது, இல்லைன்னா நோயை உற்பத்தி பண்ணிடுறாங்க. அப்போ நீங்கள் செய்கிற எந்த செயல்லையாவது விழிப்புணர்வு இருக்கானா? இல்லை. அப்பா, உன் கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற செயல்கள்லேயே உனக்கு விழிப்புணர்வு இல்லையப்பா. உனக்கு கண்ணுக்கே புலப்படாத விஷயம் ஞானம் என்பது. அது அறிவால் ஆராய்ந்து உணர்வால் உணரக்கூடியது. அது முதல்ல அறிவு வேலை செய்யணும். அறிவு வேலை செய்யுதா உங்களுக்கு? இந்த பாலுக்கும் இந்த சாப்பாட்டுக்குமே இவ்வளவு. மது குடிக்கிறவனெல்லாம் நான் இவங்களையே என்னால் மனிதர்களை கன்சிடர் பண்ண முடியலன்னு சொல்கிறேன். மது குடிக்கிறவன், சிகரெட்டு குடிக்கிறவன்லாம் இவனால் என்னென்னு எனக்கு சொல்கிறதுனே புரியலை. நான் என்ன கேட்குறேன், உன் உடலை பற்றின, உன் உடலுக்கு உகந்ததா மதுவோ மாமிசமோ புகையிலையோ? உன் உடலுக்கு உகந்ததா? உன் உடலுக்கு உகந்ததா உகந்தது இல்லையான்ற குறைந்தபட்ச ஞானம் கூட இல்லைன்னா உன் உடல் இயக்குகின்ற இயக்கத்திற்கு இது பொருந்தக்கூடியதா பொருந்தாததான்றது கூட தெரியலை. நுரையீரல் இயங்குவதற்கு வெளியிலேருந்து ஆக்சிஜன் உள்ளுக்குள்ளே போகணும், காற்று உள்ளே போகணும், நுரையீரல் நல்லா விரியணும். அப்படி சுருங்கி விரிகிறதுக்கு நீ சிகரெட் குடிச்சின்னா உள்ளுக்குள்ளே போய் அந்த நுரையீரலுக்குள்ளே போய் படிஞ்சிங்கன்னா உன்னுடைய நுரையீரல் ஒழுங்காக வேலை செய்யாது. வேலை செய்யலைன்னா உன்னுடைய இயக்கமே கெட்டு போயிடும். இந்த அறிவே இல்லைல்லப்பா. அப்போது ஞானமடைதல்ன்ற எவ்வளோ பெரிய நிகழ்வு. அதை எப்படி உங்களுக்கு நடக்கும்னு நினைக்கிறீங்க? நடக்கலைன்னு கேள்வி வேற கேட்குறீங்க. உனக்குள் நடக்கின்ற ஒரு சிறிய இயக்கம் தான். பேர் இயக்கன்றது வெளியில் நடக்கிற பெருசு. உனக்குள் ஒரு குட்டி இயக்கம் உனக்குள்ளே இயங்கிக்கிட்டு இருக்கு இல்லையா? காற்று எப்படி உள்ளுக்குள்ளே போகுது, உள்ளுக்குள்ளே போய் என்ன வேலை செய்யுது, வெளியில் எப்படி வருது, இந்த இயக்கத்தை பற்றி எதுவுமே. ஏன்னா நம்ம என்ன சாப்பிடன்ற கூட தெரியல. இல்லை, நமக்கு என்ன சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், ஏன் சாப்பிடணும், ஏன் சாப்பிடக்கூடாது, எதுவுமே தெரியல. இல்லை, அப்போ இதுவே ரொம்ப ரொம்ப சிம்பிள்ப்பா. உன்னுடைய உடல் இயங்குவதற்கு தேவையான விஷயத்தை கூட செய்வதற்கு உனக்கு அந்த அறிவு இல்லை என்றால் பேரண்டத்தை உணரக்கூடிய அறிவு உனக்கு ஒரு காலத்திலையும் வரவே வராது. ஏன்னா உன்னை முதல்ல நீ அறியணும். உன்னை அறிந்தால்தான் பேரண்டத்தை அறிய முடியும். உன்னை அறிவதற்கு குறைந்தபட்ச விழிப்புணர்வாவது உனக்கு இருக்கணும். ஒரு விழிப்புணர்வுன்றது ஒரு புள்ளி அளவு கூட யாருக்குமே இல்லை. ஒருவேளை நான் சொல்கிற இந்த விஷயத்தெல்லாம் கடைப்பிடிக்காமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்குன்னு அர்த்தம். எது? மது குடிக்காமல், மாமிசம் சாப்பிடாமல், பீடி சிகரெட்டு போன்ற போதை வஸ்துகள் பயன்படுத்தாமல், கெட்ட வார்த்தைகள் பேசாமல், பிறர் மனை நோக்காமல், பொய் சொல்லாமல், இந்த 6 சாதி, மதம், மொழி, இனம் இதெல்லாம். இப்போ விழிப்புணர்வு இருக்கிற ஒரு மனிதன் சாதி பார்ப்பானா? விழிப்புணர்வு வந்துருச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான்? அவனு நானும் ஒன்று தானப்பா, எங்கே சாதி எங்கேருந்து வந்துச்சு புரியுமா? ஞானம் அடைந்தவன் யாராவது சாதியை பற்றியோ மதத்தை பற்றியோ பேசியிருக்கானா? பேச மாட்டான். ஒருவேளை பேசினான்னு எவனாவது யாராவது கமெண்ட்டில் எழுதுனீங்க அப்படின்னா அவன் ஞானம் அடையலைன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ இன்றைக்கி ஞானின்ற பேரில் எத்தனை பேர் உட்காந்துக்கிட்டு கிளாஸ் எடுக்கிறவன்லாம் ஞானி கிடையாது. அவன்லாம் தன்னை ஞானம் அடைந்தவன் போல் காமிச்சிக்கிட்டு இருக்கான். எவனொரு இடத்தில் இந்த 10 விஷயம், இன்னொரு விஷயம் ஏதோ ஒன்று சொன்னேன், ஞாபகம் இல்லை என்னென்னு, 11 விஷயம், குறைந்தபட்சம் அந்த 10 விஷயமாவது கடைப்பிடிக்கணும். இந்த 10 விஷயத்தையும் எவன் ஒருவன் கடைப்பிடிக்கலன்னா அவனுக்கு ஞானம்னா என்னன்னே தெரியாத ஞான சூனியன்னு தான் சொல்லணும். ஆகையினால உன்னை பற்றின நான் என்ன கேட்குறேன்ப்பா, உன்னுடைய உடலை பற்றிய, உன் உடலுக்கு எது உகந்தது,
எது தேவையற்றதுன்ற அந்த சின்ன புரிதல் கூட உனக்கு வரலன்னாப்பா, இந்த பேரண்டத்தில் கோடிக்கணக்கான உயிரினங்கள் இருக்கு இல்லையா, அதை பற்றி எப்படிப்பா புரிஞ்சுக்க முடியும்? நீ ஞானம்ன்றது எல்லா ஒட்டுமொத்த இந்த அண்ட சராசரத்தையும் புரிந்து கொள்வது. மழை ஏன் வருது, வெயில் ஏன் அடிக்குது, மழை ஏன் வரலை, அல்லது மழையும் வெயிலும் சேர்ந்து ஏன் அடிக்குது, சாயந்தரம் ஆனிச்சுன்னா ஏன் இருட்டுது, சரியாக 6:15 ஏன் வெயில் வருது, இந்த ஒட்டுமொத்த பேர் இயக்கத்தையும் புரிஞ்சுக்கணுன்னா உன் உடலை பற்றி உன்னால் புரிஞ்சுக்க முடியல. எதிரில் இருக்கிற ஒரு உயிரினத்தை பற்றி உன்னால் எப்படி புரிஞ்சுக்க முடியும்? இந்த உயிரினத்தை பற்றி புரிஞ்சுக்க தான் ஒன்று ஒன்றா தான் உன்னால் புரிஞ்சுக்க முடியும். இது ஒரு நீண்ட நெடிய ஒரு பயணம். அது எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அதனால தான் சொல்கிறேன், நீ விழிப்புணர்வோடு என்று இருப்பதாக நீ உணர்கிறாயோ, அதன் பிறகு தான் உனக்கு இந்த ஞானம் அடைதல் அல்லது பிறவா பெருநிலை அடைதல்ன்ற அந்த பயணத்திற்கான ஆரம்ப புள்ளி. நீ விழிப்புணர்வு அடையும் பொழுது மாத்திரம்தான் உனக்கு, அப்போ தான் அதற்கான கதவே உனக்கு திறக்கப்படும். அது வரைக்கும் உனக்கு கதவுகள் திறக்கப்படாது. ஏன்னா அதற்கான கதவை திறந்து என்ன பிரயோஜனம்? உனக்கு ஒன்றுமே தெரியலையப்பா, ஆனாவே தெரியல. நீ 10வது புத்தகத்தை கொடுத்து உனக்கு என்ன ஆக போகுது? உன்னையை பற்றியே உன்னால் உணர முடியாத இருக்குன்னா உனக்கு எதிரில் இருக்கின்ற சக மனிதனை உன்னால் உணர முடியல. இல்லை, பிற உயிரினம்லாம் வேறு, அதோட டைஜஷன் சிஸ்டம் வேறு, அதோட வாழ்வியல் சூழல் வேறு, எல்லாமே வேறையாக இருக்குது. அதை பற்றி நீ எப்படி புரிஞ்சுக்கிடுவ? சக மனிதன்ட்ட சாதியினாலையும் மதத்தினாலையும் மொழியினாலையும் பணம்ன்றதுனாலையும் பணத்தாலையும் பேர்னாலையும் புகழ்னாலையும் நான் உயர்ந்தவன்ற அகங்காரத்தில் இருக்கிறீங்களே, சக மனிதனை உங்களால் பார்க்க முடியல. இல்லை, அப்போ எதிரில் இருக்கிற வேறு ஒரு உயிரினத்தை உங்களால் எப்படி சமமாக பார்க்க முடியும்? அப்போது விழிப்புணர்வுன்றது வராதது வரைக்கும் இது சாத்தியம் இல்லை. விழிப்புணர்வு எப்பொழுது வருகின்றதோ அப்பொழுது தான் நீ ஞானமடைவதற்கு பிறவா பெருநிலை எல்லாமே ஒன்று தான். ஞானம் அடைந்தால் தான் பிறவா பெருநிலை அடைய முடியும். ஞானம் என்பது புரிந்து கொள்வது, இந்த அண்ட சராசரத்தை புரிந்து கொள்வது. ஒன்றும் இல்லை, எனக்கு உயிர் எங்கேருந்து வருது, ஏன் வருது, இந்த உடலுக்குள்ளே இருக்கிற உயிர் திரும்ப வெளியில் போயிடும், போனால் என்னவாகும், இதை புரிஞ்சுக்கிறது தான் ஞானம். இந்த ஞானம் அடைந்தால் பிறவா பெருநிலை நிச்சயம். திரும்ப இன்னொரு கூட்டுக்குள்ளே போக வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா இன்னொரு கூட்டுக்குள்ளே போகணுமா வேணாமான்னு முடிவு பண்ணக்கூடியதே நான் தான். எனக்குள்ளே இருக்கிற நான் முடிவு பண்ண போகிறேன். நான் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டேன்னா நான் அதை நிப்பாட்டிக்கிறேன், அவ்வளோதான், முடிஞ்சு. இதுதான் ஞானம். இந்த ஞானம் என்பது அடைந்த பிறகு மாத்திரம்தான் பிறவா பெருநிலைங்கிறது நிச்சயம். ஆகையினால் அன்பு குழந்தைங்களே, ஒவ்வொரு செயல் செய்யும் பொழுதும் விழிப்புணர்வோடு செய்யுங்கள். நிச்சயமாக ஒரு நாள் ஞானமடைதல் என்கின்ற நிகழ்வு உனக்குள் தானாக நிகழும்.